அனைவருக்கும் வணக்கம். ஜாதவிதோசோசுநாமஷமராதேதவிதன்ஹாசன புருஷதி துர்காணி விஸ்வாஹ நாபேதி சுந்தம் துரிதாதிக்னிஹி காத்தியானி வித்மி கனிகமரிமிஹி தன்னோ துர்க்கி பிரதிதாது. துர்காதேவியுடைய அனுகிரகத்தான பாலத்தர் முந்தைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு கடகராசி 24/5/2026 முதல் 30/5/2026 வரை கடகராசி கொண்டான பலன். உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்தில் கேதுவோட சேர்ந்து இணைந்து இருப்பது இந்த வாரம் தொடக்கத்தில் சற்று தடுமாற்றம் இருப்பினும் 26ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசியில ஜென்ம ராசியாகவே அமருகிறார். உற்சார் பலத்தோட ராசிக்கு ஜென்மத்தில் குரு பகவான் சற்று ஏற்றத்தாழ்வு கொடுத்தாலும் 9ஆம் இடம் இருக்கக்கூடிய சனி இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தருணமே. உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இயங்கி 4க்கும் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 10லே அமர்ந்து இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு தருணமே அமையும். ஆகவே உங்களுக்கு புத பகவான் சஞ்சாரத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு தருணம் வாக்குவன்மை கொடுக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். உச்சக்கட்ட பாதுகாப்பு சொல்லுவோம். அரசியல்ல சொல்லக்கூடிய தன்மை என்ன? உச்சக்கட்ட பாதுகாப்பு. அதே போல் நம்மளுக்கு மனதுல ஒரு உச்சக்கட்டமாகவே தோணும். ஒரு உற்சாகத்தோட செயல்படக்கூடிய தன்மை. குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். மன உளைச்சல் இருந்ததெல்லாம் உங்களுக்கு காணாமல் போய்விடும் இந்த வாரத்துல. அதை எதிர்பார்த்த விட சிறந்ததாகவே உங்களுக்கு தொழில வளர்ச்சி அமையக்கூடிய தன்மையை கொடுக்கும். நம்ம இத்தனை காலம் நம்ம எதிர்பார்க்கல, இந்த தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக சென்று கொண்டே இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தோணும். நிறைய பெரிய பெரிய வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் செய்து கொண்டு இருக்கிறவருக்கெல்லாம் நல்ல ஒரு தருணம். பூமியை வைத்து வியாபாரம் பார்க்கக்கூடியவர்கள், புரோக்கர், கமிஷன் ஏஜென்சி அனைவருக்கும் இது ஒரு நல்ல தருணம். குரு பகவான் உங்கள் ராசியில அமர்ந்த போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால் நல்ல ஒரு தருணம். அதே போல் 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடம் இருக்கும்போது அதிகமாக லாபம் ஈட்டக்கூடிய தன்மை. அதனால உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படும். இந்த மாதத்தில் அதிரடியான மாற்றங்கள் உங்கள் குடும்பத்துல நிகழும். அந்த அதிரடியான மாற்றத்தை நீங்க சுபமாக மாற்றிக்கொள்ளணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், கடினமான பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு புன்னகையோட மாற்றிக்கொள்ள முயற்சிக்கணும். உங்க புன்னகையே இந்த வாரம் உங்களுக்கு வழி நடத்தும். இந்த வாரம் நீங்க கோபம் இல்லாம நடந்து கொண்டாலே உங்களுக்கு குடும்ப விஷயத்துல நீங்க அனைத்து விஷயத்தில் நீங்க சமாளித்துக் கொள்ளலாம். குழந்தைகளா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், தாய் தகப்பனுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சகோதர சகோதரியுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, புன்னகையோட மாற்றிக்கொள்ளணும். உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது மனதுல, அந்த வெறுப்பு மட்டும் நீங்க காட்டிக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் அதே தான். கணவன்கிட்டையும் சரி, தன்னுடைய சொந்த உறவினர்கிட்டையும் சரி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோபதாவங்கள் அவர்கிட்ட காட்டாமல் நம்ம ஒரு புன்னகையோட அது சமாளிப்பதே இந்த தருணத்தில் உங்களுக்கு குடும்பம் மேன்மை அடையும். இல்லைன்னா குடும்பத்துல சிக்கல் வரக்கூடிய தன்மை. 2ஆம் இடத்துல கேது குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால் சந்திரவட்டத்தில் சேர்ந்து மனக்குழப்பம், மன டென்ஷன், போராட்டம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே குடும்பத்தை நம்ம சரி செய்து கொள்ளக்கூடிய தருணம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த பணம் பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் இந்த வாரத்துல நல்ல ஒரு பொருளாதார மகிழ்ச்சி இருக்கும். கடகராசி அன்பர்கள் தொழில் நல்ல மேன்மை அடையக்கூடிய தன்மையாகவே வரும். நிலுவையில் இருந்த பாக்கியெல்லாம் நீங்க செலுத்திடுவீங்க. இப்போ இவ்வளவு காலம் நான் பாக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா இனிமேல் படிப்படியாக திருப்பி செலுத்தக்கூடிய தன்மை. அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய தொகை உங்களுக்கு சேரக்கூடிய தன்மை. இரண்டுமே உங்களுக்கு நீங்கள் பாக்கி வைத்திருந்தாலும் செலுத்திடுவீங்க. உங்களுக்கு ஏதேனும் வரவு வர வேண்டியிருந்தால் அது சேரக்கூடிய தன்மை அத்தனை உங்களுக்கு கொடுக்கும். பங்கு வர்த்தகத்துல சற்று ஜாக்கிரதையாக இருந்து வரணும். பங்கு பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு
லாபம் ஈட்டும். ஆகவே சற்று இருப்பினும் உங்களுக்கு ராசியில அமரக்கூடிய குருங்கிறனால கவனமாக செயல்படணும். பங்கு வர்த்தகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு நன்மதிப்பும் சேர்த்து கொடுக்கும். ஆனால் நிதிநிலை உங்களுக்கு சீராக இருந்து வரக்கூடிய தன்மையாகவே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக குடும்பத்தில் உண்டான மகிழ்ச்சியை உங்களுக்கு முன்னோடியாக மறுபடியும் நிற்கணும். நீங்க நம்ம என்ன செய்யறோம், எது செய்யறோம், கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறது நீங்க மறுபடியும் அந்த எண்ணத்தோட நீங்க செயல்பட்டால்தான் உங்களுக்கு பொருளாதார நிலையிலிருந்து மகிழ்ச்சியான தருணமாக நீங்க அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை உருவாகும். மூத்த சகோதர சகோதரிகிட்ட சற்று உறவினர்கள் சற்று உறவாடி இருப்பதே சிறந்தது. மன விரசல் இல்லாமல் நடந்து கொள்ளணும். மூத்த குடிமகன், அண்ணன், எங்க அப்பா, எங்க தாத்தா அதோட சற்று நல்ல மதிப்போடு நடந்து கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கணும். அதுதான் முதலே சொன்னது. புன்னகையோட பிரச்சனைகள் சமாளிக்கணும் அப்படின்னு. அதே மூத்த சகோதர சகோதரி ஏதேனும் வாக்குவாதம் செய்தால் அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை நழுவு கொள்வது சிறந்தது. நீங்க கடினம் காட்டினா உறவுல விரிசல் உருவாகக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே சற்று ஜாக்கிரதையாக உறவு முறையில இருந்து வருவதே சிறந்தது. ஆரோக்கியத்தில் நீங்க சற்று கவனம் செலுத்தணும். ஆகவே நன்றாக இருக்கும் ஆரோக்கியம். இருப்பினும் உங்களுக்கு வேலை பளு அதிகமாகவும் மனசோர்வு அதிகமாக இருப்பதால், அலைச்சல் ஓய்வு இல்லாமல் இருப்பதால் சற்று மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய காலம் வந்ததால் உடல் ரீதி கொஞ்சம் பாதிப்பு உருவாகும். ஆகவே உடல் வலி இருக்குது, கழுத்து சோல்றப்பட்டெல்லாம் வலி எடுக்குது அப்படிங்கலாம் உங்களுக்கு கொடுக்கும். அதெல்லாம் நீங்க முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது சிறந்தது. எப்பவுமே ஒரு சோர்வு தன்மை கொடுக்குது அப்படிங்கிறது இருக்கும். 11ஆம் இடம் இருக்கக்கூடிய சூரியனால் உடல் சோர்வு இருந்தால் அதை சமாளிக்க திறன் கொடுப்பார் அவர். அதிலே புதன் பகவான் இணைந்து இருப்பதால் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை கொடுக்கும். இருப்பினும் இந்த பரிகாரம்னு வரும்போது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வரும்போது சிறந்தது. இந்த செவ்வாய், வெள்ளி துர்க்கை அம்மன், காளியம்மன், பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு அபரிவிதமான பலன் கொடுக்கும். ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருப்பதால் ராகுவுடைய கவசமாக இருக்கக்கூடியது இந்த துர்க்கை அம்மன், காளியம்மன், பிரத்யங்கரா இந்த தேவியை வழிபாடு செய்து வரும்போது ராகுனால ஏற்படக்கூடிய இன்னல்கள் மறையும். ராகு தசை நடக்குது, எனக்கு ராகு புத்தி நடக்குதுன்னா கண்டிப்பாக நீங்க துர்க்கை அம்மனுக்கு ஒரு காளியம்மன், பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்து கொள்வதே சிறந்தது. ஆகவே வெள்ளிக்கிழமை தோறும் ஏதேனும் ஒரு வகையில அம்மனுடைய சகசநாமம் சொல்லி வரலாம். லலிதா சகசநாமம் சொல்லலாம், லட்சுமி சகசநாமம் சொல்லலாம், அல்லது வாராகியுடைய சகசநாமம் ஏதேனும் ஒரு சொல்லிட்டு வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். குடும்பத்தில் உண்டான பிரச்சனை வெளியில சொல்லிக்காமல் இருப்பது சிறந்தது. இந்த தருணத்தில் சக நண்பர்கள் ஆச்சு, அவர்கிட்ட நம்ம குடும்ப விஷயம் பகிர கொள்ளலாம், ஆலோசனை கேட்கலாம்னா கேட்டால் நீங்களே ஒரு ஆலோசகராக இருந்து சமாளித்து அது ஒரு நல்ல தீர்ப்பாக அமைந்து கொள்ளணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.